ஸோ இதே டாக்குமெண்ட் சேவுக்கும் சர்வர்ஸுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னா, இதே டாக்குமெண்ட்டை நீங்க வேறொரு ஃபார்மேட்ல சேவ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? ஃபைலுக்குள்ள போயிட்டு சேவ் ஆஸை கொடுத்துட்டு பரௌஸை கொடுக்குறீங்க. எந்த இடத்துல சேவ் பண்ண போறீங்களோ, இப்போ நான் குகன்ன்றது ஏற்கனவே சேவ் ஆகிருக்கு. ஏன்னா இதே இதே பேர்ல இதுல பாருங்க சேவ் ஆஸ் டைப்ல நாங்க வேர்ட் டாக்குமெண்ட் தானே வச்சிருந்தாங்க. இப்போ நான் அதே பேர்ல அதே டைப்ல வச்சுக்கொண்டு திரும்ப சேவ் கொடுக்குறேன். சரி, அதே பேர்ல அதே சாரி என்னது அதே பேர்ல வேறொரு டைப்ல நான் சேவ் பண்ண போறேன். சரி, நான் இப்ப வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கிற இவர்ல நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். சரிதானே? நாங்க முதல்ல என்ன வச்சிருந்தாங்க? வேர்ட் டாக்குமெண்ட் வச்சிருந்தாங்க. இதுல நான் பிடிஎஃப் கொடுக்குறேன், கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்ப பாருங்க, எங்களுக்கு என்ன சாரி ரைட், இப்ப சேவ் ஆயிடுச்சு. இப்ப நான் அதே இடத்துக்கு என்ன எங்க சேவ் பண்ண திஸ் பிசிக்குள்ள எனது டாக்குமெண்ட்ஸுக்குள்ள இதுல பாருங்க, நான் முதல் சேவ் பண்ணது வேர்ட் டாக்குமெண்ட், ரெண்டாவது சேவ் பண்ணது பிடிஎஃப். சரி, அப்ப நீங்க பிடிஎஃப் ஓன் பண்ணீங்கன்னா என்னத்துல ஒண்ணாகும்? உங்களோட பிடிஎஃப் வியூவர்ல ஒண்ணாகும். ஏன்னா நான் எட்ஜ் தான் பாவிக்கிறேன். ஸோ எனக்கு எட்ஜில் ஒண்ணாகும். கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஸோ இந்த பாருங்க, நாங்க டைப் பண்ண டாக்குமெண்ட் வந்து இப்போ எனக்கு பிடிஎஃப்ல ஒன்றா இருக்கு. சரியா? இந்த நாங்க டைப் பண்ணது இவ்வளவுதான் டைப் பண்ணாங்க. ரைட். ஸோ இதுல நான் என்ன செய்யலாது? இப்ப எடிட் பண்ணி இல்லாது டைப் பண்ணீங்கன்னா வராது. சரிதானே? ஸோ நீங்க இதுல திரும்ப எடிட் பண்ணணும்னு என்ன செய்யணும்? இவரை தான் கிளிக் பண்ணி எடிட் பண்ணி கொள்ளும். சரிதானே? ரைட். இப்போ என்ன பார்த்தாச்சு? ஒரு மேனேஜிங் டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்றேன்னு பார்த்தது, சேவ் எப்படி பண்றேன்னு பார்த்தது, ஓப்பன் எப்படி பண்றேன்னு தெரியும். நாலாவது க்ளோசிங் டாக்குமெண்ட். சொல்ல தேவையில்ல, நீங்க இதுல எப்படியும் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம்? ஃபைல்ல போயிட்டு க்ளோஸ் கொடுத்தாலும் க்ளோஸ் ஆயிடும். திரும்ப நீங்க அப்ப க்ளோஸ் பண்ணுங்க. சரிதானே? ரைட். ஸோ இது வந்து நீங்க முதல்ல ஒரு எதையோ டைப் பண்ண முதல் இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது இதுல பாருங்க, இந்த ஒன்றுக்கு முடிய ஷார்ட் கட்ஸ் இருக்கு. நீங்க இதை வேணும்னா ட்ரை பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்குரிய ஷார்ட்கட் Ctrl+N. சரிதானே? அடுத்தது சேவ் பண்றதுக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே Ctrl+S. ஒரு டாக்குமெண்ட்டை ஓபன் பண்றதுக்குரிய ஷார்ட்கட் Ctrl+O. திரும்ப ஒரு டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்குரிய ஒரு ஷார்ட்கட் Alt+F4. உங்களோட கீபோர்ட்ல பாருங்க, Alt இருக்கும், ALT என்ற ஒரு கீ இருக்கும், அதையும் F4 அமர்த்தினீங்கன்னா சரியா? ரைட். அடுத்தது ப்ரொடெக்டிங் டாக்குமெண்ட் யூசிங் பாஸ்வேர்ட்ஸ். ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு நாங்க வீட்டுல பாய்க்கோக்கு இப்படி எல்லாம் செய்ய மாட்டோம். மேபி பேங்க்ஸ்லயோ இல்ல வேற ஒரு கம்பெனிஸ்லயோ இது பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்டை வேணுமெண்டா நீங்க பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கலாம். தானே? ரைட். இப்போ நீங்க நான் இந்த செஞ்சு டாக்குமெண்ட் ஓன் பண்ணி கொள்ளுறேன். சரியா? ரைட். இப்போ நான் டைப் பண்ணியிருக்கேன் தானே, இவரை வந்து என்ன செய்ய போறேன்? பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ண போறேன். சரிதானே? அதுக்கு நான் என்ன செய்யணும்டா, ஃபைல்ல போயிட்டு இதுல பாருங்க இன்ஃபோன்னு இருக்கு தானே, இன்ஃபோக்குள்ள போனீங்கடா, இதுல பாருங்க முதலாவதா இருக்கிறார் ப்ரொடெக்ட் டாக்குமெண்ட், ஒரு பூட்டும் ஒரு லொக்கன் கீயோட இருக்கிறது தானே. இவரை கிளிக் பண்ணுங்க. இவரை கிளிக் பண்ணால இதுல ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கிறது தானே, என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டு. இவரை கிளிக் பண்ணீங்கடா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். சரிதானே? நான் இதுல கொடுக்குறேன் 1 2 3 4. நீங்க உங்களுக்கு விருப்பமான பாஸ்வேர்டை கொடுக்கலாம். சரிதானே?
இப்போ நான் கொடுத்த பாஸ்வேர்ட் 1234 சரிதானே. ரைட், இதுல 4 டாட் கார்டு. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களை ரீஎன்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். சரி, திரும்ப என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை ரீஎன்டர் பண்ணுங்க, திரும்ப என்டர் பண்ணுங்க. சரிதானே. நான் 1234 தானே கொடுத்தேன். ஸோ நான் 1234 திரும்ப கொடுக்குறேன். அதே பாஸ்வேர்ட் தான் கொடுக்கணும். சரி, மாறி கொடுத்தா வேலை செய்யும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கடா. ரைட், இப்போ இதுல மஞ்சள் கலர்ல ஒரு லொக் கொண்டு விழுது தானே. என்னது, இப்போ உங்களோட டாக்குமெண்ட் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். சரியா. ரைட், இப்போ இதுல நீங்க மேலதிகமா டைப் பண்ணலாம் செய்றீங்க. சரிதானே. எல்லாம் பெருசாக்குறீங்க, எல்லாம் செய்றீங்க. செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்றீங்க, இவரை சர்வ் பண்றீங்க. சரிதானே. ரைட், சர்வ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றீங்க. இப்ப திரும்ப அதே டாக்குமெண்ட் ஒன் பண்றீங்கன்னு வைப்போம். சரி, இந்த இருக்கார் தானே, இவர் ஒன் பண்றீங்க, டபுள் கிளிக் பண்ணி ஒன் பண்றீங்க. ஒன் பண்ணோக்க உங்களுக்கு என்ன கேட்கிறாரு உடனே, பாஸ்வேர்ட். ஸோ வேற ஒருத்தர் உங்களோட கம்ப்யூட்டர்ல உங்களோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸை அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க என்ன செய்யலாம், பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கலாம். சரிதானே. இப்போ நாங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துனாங்க, 1234 அதே பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா தான் ஒன்றா, வேற பிள்ளையா பாஸ்வேர்ட் கொடுத்தா ஒன்றா. சரிதானே. ரைட், ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி தான் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறது. சரியா. ரைட், ஓகே. ரைட், இதுல பாருங்க, உங்களுக்கு வேணுமெண்டா இதுல இந்த ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங் இருக்கு தானே. ஒருத்தர் நீங்களோட டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண இல்லாத அளவுக்கு நீங்க பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். இல்லாட்டி இதுல ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங் இருக்கு தானே. சப்போஸ் அவர் அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணிட்டார், ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங் கொடுத்தீங்கன்னா இதுல நீங்க என்ன செய்யலாம், அதுக்கு வேற ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து இதுல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், எடிட் பண்ணக்கூடிய அளவை எடிட் பண்ண இல்லாம நீங்க செய்யலாம். சரிதானே. ரைட், ஓகே. இப்போ நான் இது எனக்கு தேவையில்லை, நான் இதில் டிலீட் பண்ணிக்கொள்றேன். நான் கிளியர் பண்ணதெல்லாம் சரி, வேணும் தேவையில்லை, டிலீட் பண்ணிக்கொள்றேன். ரைட், ஓகே. அடுத்தது பேஜ் செட்டப். ரைட், இப்போதான் நாங்க ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு போறோம். சரிதானே. இப்போ இது வரைக்கும் பார்த்தது வேர்ட் ப்ராசஸிங் என்ன, அதுல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அது ஃப்ரீயானதா பெய்டா, ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு முதல்ல அதை என்னென்ன செய்யணும், ஓப்பன் பண்றது எப்படி, க்ளோஸ் பண்றது, சர்வ் பண்றது, நியூ டாக்குமெண்ட் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தனா. சரிதானே. அடுத்தது ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ண முதல் பேஜ் செட்டப் செய்யும். சரிதானே. பேஜ் செட்டப் பண்ணா என்னன்னா, நீங்க பேஜ் செட்டப் வந்து ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு முதல்ல செய்யும். அது அது ஏனென்றா, உங்களுக்கு நீங்க ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்றீங்கன்னு வைங்களேன், அந்த லெட்டரை வந்து நீங்க பிரிண்ட் எடுப்பீங்க தானே. பிரிண்ட் எடுக்க அந்த லெட்டர் உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணும். சப்போஸ் நீங்க ஒரு டைம் டேபிள் ஒன்று அடிக்கிறீங்க, அந்த டைம் டேபிள் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணும், எந்த ஓரியன்டேஷன்ல வேணும், உங்களுக்கு போர்ட்ரேட்ல வேணுமா, லேண்ட்ஸ்கேப்ல வேணுமா, எந்தெந்த மார்ஜின்ஸ் எப்படி செட் பண்ணணும், இதெல்லாமே நீங்க முதல்ல செஞ்சாதான் என்னது, முதல்ல செஞ்சாதான் அந்த டாக்குமெண்ட் வந்து மாறாம இருக்கும். நீங்க எல்லாத்தையுமே டைப் பண்ணிட்டு கடைசியில பேஜ் செட்டப் செஞ்சீங்கன்னா என்ன செய்யும், இப்ப நீங்க ஒரு ஒரு ஆர்டருக்கு டைப் பண்ணிருப்பீங்க, டைப் பண்ணதுக்கு பிறகு டைப் பண்ணதுக்கு பிறகு நீங்க பேஜ் செட்டப்பை மாத்தி விட்டீங்கன்னா என்ன செய்யும், அது எல்லாமே குழம்பிடும். சரி, டைம் டேபிள் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அது ஃபுல்லா குழம்பிடும். சரிதானே. அதனாலதான் என்ன, பேஜுக்கு வெளியே போறதுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்கு. இந்த ரீசனாலதான் நீங்க பேஜ் செட்டப்பை வந்து ஃபர்ஸ்ட் செய்யும். சரிதானே. உங்களுக்கு எப்படி உங்களோட அவுட்புட் எப்படி வேணும்ன்றத மனசுல வச்சுக்கொண்டுதான் நீங்க பேஜ் செட்டப் செய்யும். சரிதானே. அதுதான் பேஜ் செட்டப்னு சொல்றோம். ரைட், அப்ப பேஜ் செட்டப்ல நாங்க 3 முக்கிய விஷயத்த செய்யணும். ஃபர்ஸ்ட் என்னது, பேஜோட சைஸ். அடுத்தது பேஜோட
ஓரியன்டேஷன் திசைன்னு சொல்றது, மற்றது பேஜோட மார்ஜின்ஸ். சரிதானே? இந்த மூண்டையும் செய்ய வேண்டி வரும். சரி, அதை முதல்ல பார்ப்போம். ரைட்டா? ரைட். நான் வேர்ட் டாக்குமெண்ட் ஓன் பண்ணிக்கொள்றேன். சரி, ஸ்டார்ட்ல போயிட்டு நான் பின் பண்ணி வச்சுக்க வேர்டை ஓபன் பண்றேன். ரைட். ரைட். இப்போ ஓப்பன் ஆகிட்டு தானே? ரைட். இப்போ நான் பேஜ் செட்டப் செய்ய போறேன். சரியா? இப்போ நான் பேஜ் செட்டப் எப்படி செய்யணும்டா, இந்த எங்களோட டேப்ஸ் இருக்கு தானே? சாரி, நான் மேக்னிஃபயர் ஆன் பண்ணிக்கிறேன். சரிதானே? ரைட். மேக்னிஃபயர் ஆன் பண்ணாதான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டக்கூடிய மாதிரி. ஓகே, இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி தெரியுது தானே? ரைட். இதுல எங்களோட டேப்ஸ் இருக்கு தானே? ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன் இருக்குது தானே? இவர்ல பேஜ் செட்டப் செய்யறதுக்கு நீங்க எங்க போகணும்டா, இப்ப நாங்க ஹோம்ல நிக்கிறோம் என்ன, நான் சொன்னேன் தானே, ஹோம்ல கிளிக் பண்ணா ஒரு வித்தியாசமான ரிபன்ஸ் காட்டுது. இன்சர்ட்டை கிளிக் பண்ணி பாருங்க, அது மாறுது என்ன. அதே மாதிரி டிசைனை கிளிக் பண்ணா வேற ஒன்று வருது. அதே மாதிரி லே அவுட்டை கிளிக் பண்ணீங்கடா, இப்ப பாருங்க இதுல நான் சொன்ன பாருங்க, மார்ஜின்ஸ் இருக்கு, ஓரியன்டேஷன் இருக்கு, சைஸ் இருக்கு. ஸோ இதுதான் பேஜ் செட்டப் செய்யறதுக்கு என்ன, இந்த இதுல கீழே சொல்லுதானே பேஜ் செட்டப் பண்ணி, பேஜ் செட்டப் பண்ணி இதுலயே சொல்றேன். ரைட். அப்ப பேஜ் செட்டப் செய்யறதுக்கு முதலாவது நீங்க எந்த டேப்புக்குள்ள வரணும், லே அவுட் அந்த டேப்புக்குள்ள வரும். சரி, நீங்க ஹோம்ல நிப்பீங்க, லே அவுட்டை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. லே அவுட்டை கிளிக் பண்ணதுக்கு பிறகு எங்க வாங்க, மார்ஜின்ஸை முதல்ல செய்வோம். சரிதானே? மார்ஜின்ஸ். மார்ஜின்ஸ் என்னண்டா, உங்களோட இப்ப பாருங்க இந்த கர்சர் இருக்கிறது தானே, நான் டைப் பண்ண போற இடம் இது. சரியா? இப்ப இதுலதான் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, இவரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்ப இப்ப நீங்க டைப் பண்ண இது ஜூம் பண்ணி கொள்றேன். இதுல உங்களோட டாக்குமெண்ட் நீங்க இதுல ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி கொள்ளலாம். சரி, ஜூம் கண்ட்ரோல் சொல்லி இருப்பேன். ரைட். இப்ப நீங்க பாருங்க, இதுல இந்த இடத்துல நிக்கிறீங்க. சரி, இதுல நீங்க மார்ஜின் செட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும், உங்களோட உங்களோட எழுதுற கொப்பியை எடுத்து பாத்தீங்கன்னாலே அதுல ஒரு ரூல் ஒன்று அடிச்சிருப்பாங்க தானே லெஃப்ட் சைட்ல. அந்த ரூலை தான் என்ன சொல்ற, மார்ஜின்ஸ் சொல்றது என்ன. அவுட்லைன் ஒரு ஒரு கொப்பி, உங்களோட கொப்பி A4 சிஆர் கொப்பி ஒன்று எடுத்து பாருங்கண்ணே, அதுல இருக்குமே ரூல்ஸ் இருக்கும். ரூல்ஸுக்கு அங்கால மேல இருந்து மேலையும் கீழையும் இடப்பக்கத்திலையும் உங்களுக்கு மார்ஜின்ஸ் அடிச்சிருப்பாங்களே என்ன, அதுதான் இவர். ஸோ இவர் வந்து இந்த டாக்குமெண்ட் நாங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணல தானே, ஒரு இடம் விட்டு தள்ளி இங்க இருந்து தானே ஸ்டார்ட் பண்றோம். அப்ப இவர் வந்து மார்ஜின்ஸ் சொல்றாரு. இந்த மார்ஜின்ஸ்ல சைஸை நீங்க கூட்டி குறைக்கலாம். இப்ப பாருங்க, இதுல நார்மல்ல நிக்குது. மார்ஜின்ஸை கிளிக் பண்ணோன்னே இதுல நார்மல்ன்றது செலக்ட் ஆயிருக்கு. நான் இப்ப இதுல நெரோவை கொடுத்தேன்டா, பாருங்க இவர் இங்க இருந்தவர் அங்க ஓடிட்டார் என்ன. நெரோண்டா என்ன அர்த்தம், சின்ன. இப்ப பாருங்க இந்த கேப் வந்து சின்ன ஆயிட்டு பாருங்க. இதுல மோடரேட்டை கொடுத்தீங்கன்னா பாருங்க, இங்க இருந்தவர் இப்ப இங்க வந்துட்டார். அதே மாதிரி வைட கொடுத்தீங்கன்னா பாருங்க, நல்ல கேப் விட்டு இங்கால வந்துட்டார். சோ நீங்க இங்க இதுக்குள்ள நீங்க ஒண்ணுமே டைப் பண்ண போறோம், டைப் பண்ண இயலாது. சரி, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா என்ன செய்யும், நீங்க என்ட்ரை கொடுத்தீங்கனாலுமே இந்த இதுல இந்த கீழே தான் ஸ்டார்ட் ஆகும். சரிதானே? இப்ப நீங்க திரும்ப இதுல நெரோவை கொடுத்தீங்கன்னா அவர் அப்படியே அந்த சைடுக்கு ஓடிடுவார். சரி, இதுல நீங்க இப்படி இந்த 4 இதுல இருக்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ணிடமாட்டா, இல்ல நீங்க இதுல உங்களுக்கு விரும்பின மாதிரி செட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? இதுல மார்ஜின்ஸ்ல பாருங்க, கடைசியா கஸ்டம் மார்ஜின்ஸ் இருக்கிறது தானே, இவரை கிளிக் பண்ணீங்கடா, இதுல இந்த பேஜ் செட்டப்ல மார்ஜின்ஸ் வர்றாரு என்ன. மார்ஜின்ஸ்ல பாருங்க, இதுல பாருங்க டாப்
சரி, இதுல கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுல பாருங்க, இந்த டாப், லெஃப்ட், பாட்டம், ரைட், இந்த 4 தான் எங்களுக்கு தேவை. கட்டர் பொசிஷன் எங்களுக்கு தேவையில்லை. சரிதானே? இப்ப இதுல பாருங்க, இந்த டொப்ல வந்து உங்களுக்கு டொப்னா என்னது, ஒரு உங்களோட பேஜ் வந்து இதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. சரிதானே? அந்த டொப்ல இருந்து உங்களுக்கு இதுல இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ், சரியா? இப்ப நான் அந்த டிஸ்டன்ஸ் எதுன்னு இதுல மார்க் பண்ணிடுறேன். இவ்வளவு, இது வந்து உங்களுக்கு டாப் மார்ஜின். அதே மாதிரி லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா என்னது, இதுல இருந்து இவர் இந்த கேப். அதே மாதிரி ரைட் சைடுக்கும் பொட்டமுக்கும் ஒரு கேப் இருக்கு. இப்ப நான் டொப்பும் லெஃப்டும் மார்க் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி பொட்டமும் ரைட்டும் இருக்கு. சரிதானே? ஸோ நீங்க இதுல வந்து என்ன செய்யலாம், இந்த இதுல சென்டிமீட்டர்ஸ் காட்டுது, மேபி உங்களுக்கு இன்ச்சஸ்ல காட்டும். நீங்க என்ன செய்யலாம், இதுல வந்து டொப்புக்கும் லெஃப்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும் இல்லை. இதுல நீங்க 5 கொடுக்கலாம், இவருக்கு நீங்க 10 கொடுக்கலாம், இவருக்கு என்ன உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்க கொடுத்து கொள்ளலாம். சரிதானே? ரைட். இப்படி கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். சரி, இதுல க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்ப பாருங்க, முதல் இவ்விடத்துல இருந்தது என்ன, இந்த இடத்துல இருந்தது. இப்ப பாருங்க எவ்வளவு கேப் விட்டு வந்துட்டாருன்னு. அப்ப நான் இதுல 5 சென்டிமீட்டர் கொடுத்தேன்னா, நீங்க பிரிண்ட் பண்ணிட்டு A4 ஷீட்ல பிரிண்ட் பண்ணிட்டு வேணுமெண்டா ரூலரால் அளந்து பாத்தீங்கன்னா சரியா 5 சென்டிமீட்டர் கேப் இருப்பேன் லெஃப்ட் சைட்ல. லெஃப்ட் சைட்ல நான் 10 கொடுத்தேன்னா 10 இருப்பேன். அதே மாதிரி டாப்ல இருந்து 5 இருப்பேன். சரியா? இதுக்கு தான் இந்த மார்ஜினை முதல்ல செட் பண்றது. நாங்க நார்மல்லே விடுவோம். சரிதானே? நார்மல்லே விட்டுக்கொள்றோம். ரைட். இவர் தான் மார்ஜின். ஏன்னா உங்களோட கொப்பியில இருக்கிற மாதிரி தான், இதுல புதுசா ஒண்ணும் இல்லை. உங்களோட கொப்பியில இருக்கிற மாதிரி தான். ஏன்னா இதுல நீங்க மார்ஜினை செட் பண்ணி கொள்றீங்க, அவ்வளவுதான். சரிதானே? உங்களுக்கு இந்த எழுத்து வந்து பேப்பர் இந்த சைட்ல இந்த ஒட்டி வரும், A4 ஷீட்ல இப்படி ஒட்டி வரணும்னா நீங்க இதுல நேரவா கொடுத்தீங்கன்னா சரி. இல்லாட்டி நீங்க இதுல கஸ்டம்ல போயிட்டு இதுல 1 சென்டிமீட்டரோ 2 1 சென்டிமீட்டரோ 2 சென்டிமீட்டரோ உங்களை விரும்பின மாதிரி கொடுத்துக்கணும். தானே? எவ்வளவு குறைய கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு தள்ளி தள்ளி வரும். இப்ப இதுல நான் 0 கொடுத்தேன்னா என்ன நடக்கும்டா, தானே, டொப்புக்கு லெஃப்ட்டுக்கு எல்லாமே 0 கொடுக்குறேன். ஓகே கொடுத்த பாருங்க, இந்த நல்லா ஒட்டி வந்துட்டாரு தானே. அப்ப நீங்க பிரிண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா பேப்பர் அந்த நல்ல கரையில இருந்தே வரும். தானே? இதான் எங்களோட பேப்பர், இதுலதான் முடியுது. டொப்லையும் லெஃப்ட் சைட்லயும் பாருங்க மார்ஜின் வந்து அப்படியே பேப்பர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். நான் 0 கொடுத்தாலும் அப்படியே ஒட்டி வந்துட்டு. சரிதானே? ரைட். இப்ப இதுதான் மார்ஜின் சொல்றது. சரியா? ரைட். பேஜ் செட்டப்ல நிக்கிறோம், பேஜ் செட்டப் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல முதலாவது மார்ஜின்ஸ் பார்த்துனாங்க, 2வது ஓரியன்டேஷன். சரியா? இப்ப நான் ஜூம் அவுட் பண்றேன். சரிதானே? இதுல ஜூம் அவுட் பண்றேன். இப்ப பாருங்க, இதுதான் உங்களோட பேஜ். சரிதானே? A4 ஷீட் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. சரிதானே? ரைட். அப்ப உங்களோட பேஜ் வந்து இப்படி இருக்கு. ஏன்னா இதுல ஓரியன்டேஷன் என்னன்னா, இதுல படமே போட்டுருக்காங்க பாருங்க. இப்ப நான் போர்ட்ரேட்ல இருக்கிறேன். என்ன போர்ட்ரேட்னா நிலைக்குத்தா இருக்கிறது. சரி, வேர்டிக்கலா இருக்கிறது. லேண்ட்ஸ்கேப் நீங்க கொடுத்து பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே சைடுக்கு மாறிட்டார் தானே. என்ன நீங்க சிலது பார்த்திருப்பீங்க, இப்ப ஒரு சைடுக்கு பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறது, நேரா பிரிண்ட் பண்ணி இருக்கிறது பார்த்திருப்பீங்க. அப்ப அதை எப்படி மாத்துறாங்கன்னா இதுலதான் மாத்துறாங்க. போர்ட்ரேட் கொடுத்தா நேரா வரும், லேண்ட்ஸ்கேப் கொடுத்தீங்கன்னா என்ன இப்படி கடை சரிஞ்சு கிடையா வரும். சரி, ஹொரிசோண்டலா வரும். போர்ட்ரேட் கொடுத்தீங்கன்னா வேர்டிக்கலா வரும். அதுதான் வித்தியாசம். சரிதானே? ரைட். அடுத்தது சைஸ். பேஜ் செட்டப்ல 3வது சைஸ். சைஸ்ல தான் உங்களுக்கு என்ன செலக்ட் பண்ண வேண்டிய வரும். இதுல பாருங்க, உங்களுக்கு உங்களோட A4 சைஸ் இருக்கு, A3 சைஸ் இருக்கு, A5 இருக்கு, அதே மாதிரி லெட்டர் ஒரு சைஸ் இருக்கு, லீகல் ஒரு சைஸ் இருக்கு. இப்படி எங்கட நான் இப்ப லெட்டர்ல நிக்கிறேன், நான் இதுல A4 கொடுத்தேன்னா
கொஞ்சம் பெருசா வர்றாரு என்ன. அதே மாதிரி A3 கொடுத்தோம்னா இன்னும் பெருசா வர்றாரு. A3 தானே இருக்கு, A4 விட A3 தானே பெருசு. சோ பாருங்க, A4 கொடுத்தா சின்ன வர்றாரு, A3 கொடுத்தா பெருசா வர்றாரு. அப்ப பேஜ் செட்டப் ஏன் முன்னுக்கு செய்யறேன்னு விளங்குதா. நீங்க எந்த பேப்பர்ல பிரிண்ட் பண்ண போறீங்க. நீங்க A3ல சிலது A4ல செஞ்சிருப்பீங்க, நீங்க பிரிண்ட் பண்ணவங்க A3ல பிரிண்ட் பண்ணி விட்டுருப்பீங்க. பிரிண்ட் பண்ண என்ன செய்யும், மேபி சிலது ஒழுங்கா வரலாம், சிலது சின்னனா வந்துடும். பேப்பர்ல ஃபுல்லா வராது. ஸோ நீங்க A3ல வச்சு கொண்டு செஞ்சா தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஃபொண்ட் எல்லாம் போட்டு சரியா செய்ய உங்களுக்கு பார்க்க அந்த டாக்குமெண்ட் கிளீனா வரும். இல்லாட்டி பிரச்சனை வரும். சரிதானே. நான் இப்ப இதுல வந்து இந்த சைஸ்ல தான் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். முதலாவது எந்த சைஸ்ல நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்க போறீங்க என்றது. சரிதானே. இந்த சைஸ்ன்றது எங்களுக்கு எப்ப பிரச்சனை வரும்டா, பிடிஎஃப் மாத்தினீங்கன்னா பிரச்சனை இல்லை. பிடிஎஃப் மாத்தி ஒரு ஆளுக்கு அனுப்ப போறீங்கன்னா பிரச்சனை இல்லை, எப்படியும் அனுப்பலாம். ஆனா நீங்க பிரிண்ட் பண்ணோக்க இந்த சைஸ் வந்து கட்டாயம் கவனிக்க வேண்டும். சரிதானே. நீங்க A4ல வச்சுக்கொண்டு பிறகு A3ல பிரிண்ட் எடுத்தீங்கன்னா பிரச்சனை சிலது. சரிதானே. ஓகே. அப்ப பேஜ் செட்டப் செஞ்சாச்சு. இதுல கொலம்ஸ் இருக்கு, இதுல நாங்க பிறகு கதைப்போம். சரிதானே. ரைட். ஓகே. அப்ப பேஜ் செட்டப் வந்து இந்த மூன்றும் கட்டாயம் முதல்ல செய்யுங்க. வேர்ட் ஓபன் பண்ணோடனே முதல்ல இந்த மூன்றையுமே செஞ்சிரு. எதுக்குள்ள போய் செய்யறது, வேர்ட் ஓபன் பண்ணோன்னு உங்களுக்கு ஹோம்ல நிப்ப, லே அவுட்டுக்குள்ள போங்க, மார்ஜினை செட் பண்ணுங்க, பிறகு ஓரியன்டேஷனை செட் பண்ணுங்க, பிறகு சைஸை செட் பண்ணுங்க. இந்த மூன்றையும் செஞ்சு முடிச்சுட்டா ரைட். இனி நீங்க ஒரு லெட்டரோ இல்ல ஒரு புக்கோ என்ன வேணும்ன்றாலும் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ண இல்லை. ரைட்டா. ரைட். ரைட். பேஜ் செட்டப் செஞ்சாச்சு. பேஜ் செட்டப்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அடுத்தது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். சரிதானே. டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஏன் செய்யறதுண்டா, இப்ப இதுல நான் 2 விதமான டெக்ஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் ஒன்று போட்டிருப்பேன். சரிதானே. இதுல பாருங்க, இதுல இருக்கிற விஷயம்தான் சரியா, இதுல இருக்கிற விஷயம் தான் இதுலயுமே இருக்கு. ஆனா ரெண்டுல எது பார்க்க தெளிவா இருக்கு, இந்த ரைட் சைடு இருக்கிறது தானே. இதுல பாருங்க, இந்த எழுத்த கொஞ்சம் பெருசா வேற ஃபாண்ட்ல போட்டிருக்கிறேன், அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், இதுல ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். இதுல பாருங்க, இதுல கொஞ்சம் திக்கா தெரியுது, இதுல கலர் மாதிரி தெரியுது, இதுல வேற ஃபாண்ட்ல தெரியுது. இவர் பாருங்க, இதுல எது தலையங்கம் எது எது அந்த டிஸ்கிரிப்ஷன் தெரியல. அப்ப டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் செய்யறது என்னது, ஒரு டெக்ஸ்டை வந்து வடிவாக்குறது, அழகுபடுத்துறது தான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் சொல்றது. சரிதானே. அது செய்யறது எப்படின்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் 9 விஷயங்கள் இருக்கு, இதுதான் பார்க்க போறோம். அப்ப இந்த இது தெரியும் தானே, இது வேர்ட்ல பார்த்துருப்பீங்க தானே, ஹோம் ஹோம் டேப்ல இவர் இருப்பார். தானே. நான் இப்ப இப்படியே வேர்டுக்கு வரேன். ரைட். இதுல பேஜ் செட்டப் செஞ்சிருவீங்க. அடுத்தது திரும்ப ஹோமுக்குள்ள வாங்க. ஹோம் டேப்புக்குள்ள வந்துட்டு சிலது உங்களுக்கு இது இப்படி க்ளோஸ் ஆயிடுது. சரிதானே. அதை எப்படி எடுக்கணும்னா, நீங்க வெளியே கிளிக் பண்ணீங்கன்னா, ஹோமை கிளிக் பண்ணிட்டு வெளியே கிளிக் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். இப்ப இவர் எப்படி எடுக்கணும்டா, இப்படி கிளிக் ஹோம் இப்படி நின்றுட்டு வைப்போமே, ஹோமை கிளிக் பண்றீங்க, இந்த சைட்ல பாருங்க ஒரு பின் மாதிரி ஒன்று இருக்கு, பின் த ரிபன் இருக்கிறது தானே. அப்ப இந்த ரிபனை நீங்க பின் பண்ணி வச்சுக்கலாம். பின் பண்ணி விட்டா அவர் வந்து நீங்க வெளியே கிளிக் பண்ணாலும் போக மாட்டேன். சரிதானே. ரைட். ஸோ ஹோமுக்குள்ள வாரீங்க, இந்த ஹோம்ல இருக்கிறது தானே. ரைட். ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்ப சரியா, இவையில தான் பார்க்க போறோம். சரியா, இவ்வளவு சரிதானே. இவ்வளத்தையும் தான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல இவ்வளவுதான் வரும். சரிதானே. இவ்வளவு தான் என்னென்னு பார்க்க போறோம். சரியா. ரைட். ஒன் பை ஒன்னா சொல்லி கொண்டு போறேன், கவனி.
ஓகே. ரைட். இப்ப நீங்க ஒரு பேராகிராஃப் ஒண்ணு எடுக்கணும். சரிதானே? ஒரு சும்மா ஒரு எ நீங்க வேணும்னா Googleல இருந்து காப்பி பண்ணி போடுங்க. இல்ல டைப் பண்ணுங்க. சரிதானே? ஒரு நீங்க சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு, குயிக்கா ஒரு பேராகிராஃப் எப்படி எடுக்கலாம்டா, சார் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி கொள்றேன். இதுல ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கு. நீங்க முதல்ல ஈக்குவல் அடியுங்க. ரேண்ட்ன்னு அடியுங்க. ரேண்டுக்கு என்ன மீனிங்னா ரேண்டம். சரிதானே? சரிதானே? முதல்ல ஈக்குவல் அடிப்பீங்க. பிறகு ரேண்ட்ன்னு அடிப்பீங்க. ரேண்டுக்கு அர்த்தம் வந்து ரேண்டம். சரிதானே? குடுத்துட்டு, இப்படி 2 பிராக்கெட் போடுங்க. பிராக்கெட் போட்டுட்டு என்டர் அமர்த்தி விட்டீங்கன்னா, என்ன செய்யும்? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேராகிராஃப் வந்துரும். நீங்க இருந்து டைப் பண்ண தேவையில்ல. சரிதானே? ரைட். அப்ப ஒரு பேராகிராஃப்னு வந்துச்சு. சரிதானே? இனி இவருக்கு நான் சும்மா ஒரு டைட்டில் ஒண்ணு குடுக்குறேன். ஆ என்னது? சும்மா கூகுள்ன்னு குடுக்குறேனே. ஆ ஸ்கூல்ன்னு குடுக்குறேன். சரிதானே? இதுக்கு அர்த்தம் இல்ல. ஜஸ்ட் நான் சும்மா இல்ல நான் ஓகே. நான் செஞ்சது ஒண்ணு இருக்கு அதுல. அத 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 எடுத்து காட்டுறேன். ரைட். ஒன் சாரி. ரைட். இப்ப பாருங்க. ரைட். இப்ப என்னட்ட ஒரு பேராகிராஃப் ஒன்று இருக்கு. சரியா? இப்ப நான் இதுல டைப் பண்ணி வச்சிருக்கேன். சரிதானே? இவர நீங்க டைப் பண்ணீங்கன்னா இப்படித்தான் வரும். காலம்ஸ் குடுத்துருக்கேன். ரைட். உங்களுக்கு இப்படித்தான் வரும். நீங்க டைப் பண்ணி எடுத்தீங்கன்னா இப்படித்தான் வரும். சரிதானே? இவர்ல நீங்க ஹோம் டேப்புக்குள்ள வாங்க. லே அவுட்டுக்குள்ள போய் நீங்க பேஜ் செட்டப்லாம் செஞ்சதுக்கு பிறகு ஹோம் டேப்புக்குள்ள வாங்க. இதுல தான் நாங்க ஒரு டெக்ஸ்ட்ட ஃபார்மட் பண்ண போறோம். டெக்ஸ்ட்ண்டா இது இவர். இவரோட டெக்ஸ்ட். என்ன? இந்த டெக்ஸ்ட்ட ஃபார்மட் பண்ண போறோம். சரியா? ரைட். டெக்ஸ்ட் ஃபார்மட் பண்றதுல முதலாவது இந்த பாக்ஸ்ல இருக்கிறதானே நீங்க மவுஸ கிட்ட கொண்டு போனீங்கன்றால அதுல சொல்லுவார். என்ன? ஃபாண்ட்ன்னு சொல்றார். என்ன? அதுல பக்கத்துல ஷார்ட் கட்டுமே சொல்றார். சோ இந்த ஃபாண்ட் இடத்துல நீங்க என்ன இப்ப செய்யலாம்? போய் இத கிளிக் பண்ணீங்கன்னா ஃபாண்ட்ட மாத்திக் கொள்ளலாம். ஏன்னா இதுல உங்களுக்கு வேர்ட்லயே நிறைய ஃபாண்ட் வரும். அத நீங்க மாத்திக் கொள்ளலாம். சரியா? மாத்துறதுக்கு என்ன செய்யணும்டா, முதல்ல நீங்க எந்த டெக்ஸ்ட்டுக்கு மாத்த போறீங்களோ, அவர நீங்க செலக்ட் பண்ண வேண்டும். சரியா? செலக்ட் பண்ண தெரியும் தானே? மவுஸ கிளிக் பண்ணிட்டு, அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கொண்டு, எந்த இடத்த செலக்ட் பண்ண போறீங்களோ, அப்படியே லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிடும். சரிதானே? இல்லாட்டி உங்களுக்கு என்ன செய்றீங்க? இப்ப சார்ல்ஸ்ன்றத வந்து நீங்க செலக்ட் பண்ண போறீங்கன்னா, சார்ல்ஸ கிளிக் பண்ணி, இப்படி சார்ல்ஸ் வரைக்கும் இழுத்தா செலக்ட். இல்லாட்டி சார்ல்ஸ மட்டும் குயிக்கா செலக்ட் பண்ணணும்டா, சார்ல்ஸ்ல வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா செலக்ட் ஆயிரும். சார்ல்ஸ் செலக்ட் ஆயிரும். பபேஜ் செலக்ட் ஆகணும்னா, பபேஜ்ல வச்சு டபுள் கிளிக் பண்ணா பபேஜ் செலக்ட் ஆயிரும். 2 டைம் செலக்ட் ஆகணும்டா, இப்ப பபேஜ் செலக்ட் பண்ணிட்டு, பபேஜ்ல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகும். ஷிஃப்ட் அமர்த்திக்கொண்டு, ஷிஃப்ட் கீ இருக்கு தானே? ஷிஃப்ட் அமர்த்தி வச்சுக்கொண்டு சார்ல்ஸையும் கிளிக் பண்ணீங்கடா, சார்ல்ஸும் செலக்ட் ஆயிரும். சரிதானே? பபேஜ முதல்ல செலக்ட் பண்றீங்க. திரும்ப இன்னொரு இடத்த செலக்ட் பண்ண போறீங்கடா, ஷிஃப்ட் அமர்த்திக்கொண்டு ஒருக்கா சார்ல்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா, சார்ல்ஸும் செலக்ட் ஆயிரும். இல்லாட்டி நீங்க என்ன செய்யுங்க? நார்மலா செலக்ட் பண்ற மாரி மவுஸால கிளிக் பண்ணிட்டு, அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கொண்டு, எந்த இடம் வரைக்கும் செலக்ட் பண்ணணுமோ அவ்வளவு வரைக்கும் மூவ் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிரும். சரிதானே?